வணக்கம் நண்பர்களே. தளபதியுடைய ரசிகனாக இந்த பதிவை நான் போடுறேன். தளபதியுடைய கடைசி படமாக ஜனநாயகம் சிறந்த கதை, சிறந்த வசனங்கள், மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கதை மற்றும் செயல்பாடுகள் நிறைந்த படம். இதை முடக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடாது, அரசியலில் தளபதிக்கு மாற்றம் வந்துடும், தளபதிக்கு மக்கள் மனசில் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் நிற்பாருன்ற ஒரு செயல்பாடில் ஜனநாயகம் படத்தை ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான செயலில் செஞ்சு ஜனநாயகம் படத்தை வெளியே வந்துச்சு. கண்டிப்பாக தளபதியுடைய உண்மையான ரசிகன் எத்தனை முறை எந்தெந்த வழியில் இந்த படம் வெளிவந்தாலும் தியேட்டருக்கு போய் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தளபதியுடைய படம் ரீரிலீஸ் ஆனாலே அதுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கும்போது கண்டிப்பாக ஜனநாயகன் வரக்கூடிய காலங்களில் திரைக்கு வந்தால் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படுத்தும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு சிறப்பான வரவேற்கக்கூடிய படமாக இருக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடை கீழ்த்தரமான ஒரு செயல்பாடை செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல செயல்பாட்டுக்காக செயல்பட வந்திருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். இந்த ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் அவரை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இந்த ஜனநாயகன் பட பிரச்சனைக்கும் இந்திய அரசியல் சூழ்நிலைக்கும் தளபதி கூட நின்று நம்ம சிறப்பான முறையில் நம்ம தளபதியோட கைகோர்த்து வரக்கூடிய காலங்கள் நமக்கான காலங்கள், நல்ல காலங்கள் என்பதை நினைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த ஒரு கீழ்த்தரமான செயல்பாடை செஞ்சவங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஒரு தளபதி ரசிகனாக ஒரு நல்ல மனிதருடைய வழியில் பின்ன நிற்கக்கூடிய தோழனாகவும் தம்பியாகவும் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக ஜனநாயகன் வெல்லும், ஜனநாயகன் வெல்வார்.